எல்லா புகழும் இறைவனின் அதிமிக மகிமைக்கு. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, ஜூலை மாதம் 31ஆம் தேதி தாய் திருச்சபையானது புனித லோயோலா இஞ்ஞாசியாருடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. அவருடைய விருது வாக்குத்தான் இது. எல்லா புகழும் இறைவனுடைய அதிமிகை மிக மகிமைக்கே என்பது. நாம் ஒரு பாடல் பாடுவோம். உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன், எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு என்பதை நான் உணர்ந்ததினால் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன் என்று சொல்லி பாடும். இந்த பாடலுக்கு வரிகளுக்கு அர்த்தமாக அமைந்தது புனித இஞ்ஞாசியாருடைய வாழ்வு. 1490களிலே இந்த உலகிலே பிறந்த இஞ்ஞாசியார் உலகத்தின் புகழை தேடி ஓடிக்கொண்டிருந்தார். பிரபு குடும்பத்திலே பிறந்தவர். அதற்கேற்ற முறையிலே எல்லா பயிற்சிகளையும் பெற்றார். பயிற்சிகளை பெற்று போரிலே வெற்றி பெற்ற வீரனாய் சிறந்தவராய் விளங்க வேண்டும் என்பதை இவருடைய நோக்கமாக இருந்து ஓடிக்கொண்டிருந்தார். இப்படி ஓடிக்கொண்டிருந்த மனிதனைத்தான் கடவுள் தொடுகின்றார். எப்படி? கிறிஸ்தவர்களை அழிப்பேன் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்த சவுலை தமஸ்கு வீதியிலே தொட்டு பவுலாக மாற்றியதை போல இவரும் போரிலே கலந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவருடைய கால்களை குண்டு தாக்குகின்றது. இருமுறை அறுவை சிகிச்சை செய்தும் அவருடைய கால்களிலே அந்த நிறைவு அவருக்கு கொடுக்கப்படவில்லை. இப்படி அவர் மருத்துவமனை இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற செவிலியரிடம் படிப்பதற்கு, அதாவது புத்தகங்கள் கொடுங்கள் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அங்கே இருந்த நூலகத்தில் இருந்த புத்தகங்களை பார்க்கிற எல்லாம் அவர் படித்த புத்தகங்களாக இருக்கின்றன. 2 புத்தகங்களை தவிர, ஒன்று கிறிஸ்துவின் வரலாறு, மற்றொன்று புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இந்த புத்தகங்களை வேண்டா வெறுப்பாக படிக்க ஆரம்பிக்கின்றார் இஞ்ஞாசியார். நேரத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் உள்ளத்திலே, வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகின்றது. இதுவரை எனக்காக நான் ஓடிக்கொண்டிருந்தேன், என் புகழுக்காக நான் ஓடிக்கொண்டிருந்தேன், என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் பெருமையாக பேச வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் இது பொருளற்ற வாழ்வு என்பதை இப்பொழுது உணர்ந்து கொண்டு என்று சொல்லி வாழ்க்கையிலே மாற்றத்தை கண்டுகொள்கின்றார். தனிப்பட்ட தியானத்தின் வழியாக, மம்ரே என்கின்ற அந்த இடத்திலே தனிப்பட்ட தியானத்தின் வழியாக அன்னை மரியை காட்சியிலே காணுகின்றார். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவருடைய சிறு மனமாற்றமானது எப்படி ஆதி திருச்சபையிலே புறவினத்தாருக்கு பவுலடியாரை இறைவன் அப்போஸ்தலராக மாற்றினாரோ அதை போலவே 15ஆம் நூற்றாண்டிலே திருச்சபை மிகப்பெரிய ஒரு சோதனையை சந்தித்துக் கொண்டிருந்தது. பிரிவினைகள் என்பது புரோட்டஸ்டன்டிசம் அப்பொழுதுதான் உருவாகிய கால். திருச்சபை வன்மையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டது. அப்பொழுது கடவுள் தேர்ந்தெடுத்த ஒப்பற்ற கருவிதான் இஞ்ஞாசியார். புகழை தேடி ஓடிக்கொண்டிருந்த மனிதனை தடுத்தாட்கொண்டு தனக்காக வாழ அழைக்கின்றார். அழைப்பை ஏற்றுக்கொண்ட இஞ்ஞாசியார் தன்னுடைய வாழ்விலே 3 கேள்விகளை கேட்கின்றார். ஒன்று, இதுவரை நான் கிறிஸ்துவுக்காக என்ன செய்தேன்? இப்போது நான் இயேசுவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? இனிமேல் இயேசுவுக்காக என்ன செய்ய போகின்றேன்? இந்த 3 கேள்விகள். என்ன செய்தேன், என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், என்ன செய்ய போகின்றேன் என்கின்ற கேள்வி. இந்த கேள்விக்கு விடை காண ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் கடவுள் வெளிப்பாட்டின் வழியாக இயேசு சபையை துவங்குகின்றார். இயேசு சபையை துவங்கி அதன் வழியாக திருத்தந்தையை பாதுகாக்கவும், திருத்தந்தை கீழ் இருக்கிற திருச்சபையை பாதுகாக்கவும் தன்னுடைய சபையினுடைய குருக்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். அடுத்து மக்களுக்கு நற்பணி புரிவது. இன்று வரை இந்த சபையானது திருச்சபையில் அங்கம் வகித்து திருச்சபையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஏறக்குறைய 56 புனிதர்களை இந்த சபை உருவாக்கி திருச்சபைக்கு கொடுத்திருக்கின்றன. 56 புனிதர்கள் இயேசு சபையிலிருந்து உருவாகி இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம்
அவர் எடுத்த அந்த முடிவு. எல்லா புகழும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்கு என்கின்றது. அன்பு சொந்தங்களே, இவருடைய விழாவை சிறப்பிக்கிற நாளிலே இன்று புனியாசர் வழியாக இறைவன் நம் முன்னால் வைக்கின்ற கேள்வி இதுதான்: இதுவரை நான் இயேசுவுக்காக எதை செய்தேன்? இப்பொழுது எனக்கு இந்த ஆசீர்வாதம் இந்த நாளை கொடுத்திருக்கின்றதை, இந்த நாளிலே நான் ஆண்டவருடைய மகிமைக்காக இயேசுக்கு எதை செய்ய போகின்றேன்? வருகின்ற காலங்களிலே என் வாழ்வில் இறைவன் சேர்த்து கொடுக்கின்ற காலங்களில் எனக்கு கொடுத்த திறமையும் வாய்ப்பையும் நேரத்தையும் பயன்படுத்தி இயேசுக்கு எதை செய்ய போகின்றேன்? கடவுளை முன்னிலைப்படுத்தி வாழ முற்படுகின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை பயன்படுத்த ஆரம்பிப்பார். கடவுள் கரங்கள் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மிலே முழுமையாய் தங்கி இருக்கும். இப்படி அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது நல்ல மனிதராக, நல்ல நண்பராக, நல்ல தலைவராக இறைவனால் உருவாக்கப்பட்டார். நாமும் கடவுளை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது நம் வாழ்விலே நல்ல மனிதர்களாக மாறுவோம். நல்ல மனிதர்கள் என்பது நம்மையும் பிறரையும் புரிந்து கொள்வது. புனியாசியார் சவேரியரை நன்கு புரிந்து கொண்டார். இவர் தன்னை போல அவரும் புகழை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவரை பார்த்து சொல்கின்ற வார்த்தை: உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பார் என்றால் அவனுக்கு வருகின்ற பயன் என்ன? தன் ஆன்மாவிற்கு ஈடாக எதை கொடுக்க முடியும்? இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுகின்ற பொழுது சவேரியருடைய வாழ்க்கையிலே மாற்றம் பிறக்கின்றது. நல்ல மனிதன் தன்னையும் புரிந்து கொண்டு பிறரையும் புரிந்து கொள்கிறான். நாம் முதலிலே நம் குடும்பத்தில் நல்ல மனிதர்களாக வாழ முற்படுவோம். அப்படி என்றால் நம்மை புரிந்து கொள்வோம். நான் எந்த நிலையில் இருக்கின்றேன், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். இரண்டாவது, நம்மோடு இருக்கின்ற குடும்ப உறவுகளை புரிந்து கொள்வோம். உங்கள் வாழ்விலே இருக்கின்ற உங்களுடைய குடும்ப அங்கத்தினை புரிந்து கொண்டு அவர்களுடைய தேவைகளை, பலவீனத்தில், இயலாமையிலே அவர்களுக்கு துணையாக இருங்கள். அடுத்த நிலை, கடவுள் நல்ல புனிதர்களாக நம் ஒவ்வொருவரையும் மாற்றுவார். ஆமென்.